வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்காங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று கமாடிட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி சார் இருந்தது? நேற்று நடந்த முக்கிய நிகழ்வுகள், அதாவது பொது பட்ஜெட் நேற்று நடந்தது. இதனால தங்கம் ஒரு அதிரடியாக ஒரு உயர்வு காணப்பட்டது. இதற்கு பட்ஜெட் தான் காரணமா? என்ன ரீசன் சார்? கண்டிப்பா. அதாவது பட்ஜெட்ல தங்கத்தின் மேல இருக்கக்கூடிய வரிகளை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட்ல மார்க்கெட்ல ஒரு மொமெண்டம் இருந்துட்டு இருந்தது. அது இல்லைங்கிற போது அந்த ஷார்ட் கவரிங், அதனாலதான் அதுல திருப்பி மறுபடியும் மார்க்கெட்ல ஏறுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் பிரைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஸ்டில் ஹையரா தான் இருந்துட்டு இருக்கு. சோ ரெண்டாவது இந்த எஸ்பிரிட்டோ குரூப் ப்ராப்ளம் புரட்சிகள்ல இருக்கிறது. சோ ஜியோ பொலிட்டிக்கல் திருப்பி மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல ஒண்ணு வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால பேஸ் மெட்டல்ஸ்ல பார்த்தோம்னாக்க ஒரு மாதிரி ஒரு மிக்சடாகவும் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ல மறுபடியும் பையிங் ஆக்டிவிட்டியும் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓவராலா கமாடிட்டியில நிறைய எதிர்பார்த்தாங்க அந்த பட்ஜெட்ல, ஒன்னு டச் பண்ணல. சோ அதனால கிளாரிட்டி ஃபர்தரா எப்ப கொடுப்பாங்க என்னங்கிறத பொறுத்து அதுல மறுபடியும் ஒரு ஆக்ஷன்ஸ் வரலாம். சார் நீங்க சொல்லுங்க, லாஸ்ட் வீக் ரிஷபம் ராசி வரைக்கும் நம்ம பாத்துட்டு இருந்தோம். அதாவது ராசிக்கேற்ப கமோடிட்டி ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு. இந்த வீக் கடகம் ராசி நேயர்களுக்கு கமோடிட்டி ட்ரேடிங் எப்படி இருக்கும் சார் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ல? பேசிக்கலி கடகராசி அப்படி சொன்னாலே எமோஷனல் இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கும். இவங்க எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ட்ரேடிங் பண்றாங்க. அவங்க மோஸ்ட்லி இருக்கிற 12 ராசிலுமே கடகராசிக்காரங்க கன்சல்டன்சி எதிர்பார்த்து பண்றதுதான் நல்லது. ஏன்னா இந்த மூடு ஸ்விங்ஸ் வச்சுலாம் பிசினஸ் பண்ண முடியாது. அதனால அவங்க கொஞ்சம் மற்ற விதமான எல்லா டேலண்ட் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கோல்டு அண்ட் காப்பர் ஏரியாஸ்ல they have lot of luck. அவங்க அந்த ட்ரேடிங்ல லக்கு வரலாம். பட் அதே மாதிரி சடன் வீழ்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு கடகராசி நேயர்களுக்கு. சார் நீங்க சொல்லுங்க, கோல்டு அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் ஒரு ஆங்குவேஷ் மூவ்மெண்ட் சைட்வே மார்க்கெட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமானது சார்? கோல்டு பார்த்தோம்னாக்க ஒரு மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் வரக்கூடும். அதாவது 28,290 மேல அது ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. அந்த நியர் சப்போர்ட் லெவல்ல பார்த்தோம்னாக்கா அது வாங்குறதுக்கு அட்வைஸ்ல தான் தெரியுது. இப்பொழுதுக்கு ஒரு டைம் பீயிங் அப்போ வரலாம். அது போல சில்வர் பார்த்தோம்னாக்க ஷார்ட் டேர்ம் பயர்ஸ்ல இப்ப ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்க சொன்னது போல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருந்துட்டு இருக்கு. 45,650 மேல போச்சுனாக்க வாங்கலாம். ஆர் பை ஆன் எவ்ரி டிப் சில்வர் பெட்டரா இருக்கும். சார் அதே மாதிரி நீங்க சொல்லுங்க நரசிம்மன் சார், இப்ப ட்ரேடிங்ல கமோடிட்டி ட்ரேடிங்ல லக் எந்த அளவுக்கு அவசியம் சார்? முக்கியம் லக் எப்பவுமே அவசியம் தான். இது பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் எய்ம் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னன்னா, வாட் இஸ் த ஜெனரல் ட்ரெண்ட், எப்படி இருக்கு எப்படி போகும்ன்றது தெரியும். இதை இண்டிவிஜுவலா தனிப்பட்ட மனிதர்களுக்கு இது அதிர்ஷ்டம் கொடுக்குமா இல்லையா, அதுதான் நம்மளுடைய பேசிக் ப்ரோக்ராம். ஆப்ஜெக்டிவ் அதுதான். அதனால தனிநபர் எங்களை அணுகுனா அவங்களுடைய நம்ம கைடன்ஸ்ல அவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் தவிர மெயின் ஆப்ஜெக்டிவ் அதுதான். லக் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது பாக்குறது. சார் நீங்க சொல்லுங்க சேதுராமன் சார், நேற்று க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது, இதை பத்தி சொல்லுங்க. தென் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தற்போது நிலவரம் எப்படி சார் இருக்கு? க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் ஆகணும் லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டு இருந்தோம். ஃபர்தரா பார்த்தோம்னா அந்த லிபியா போர்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல என்ன இருக்குனாக்க 2 கண்டெய்னர்ல வரும்பொழுது எக்ஸ்போர்ட் அதிகமா ஆகிருக்கு. அதாவது சப்ளை நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்வென்டரியும் பார்த்தோம்னாக்க சப்ளை ஒரு மாதிரி ஒரு மிக்ஸா இருக்கிறதுனால ஒரு பிளாட் மோட்ல இருக்கு. பிளாட் மோட்ல இருந்து பேரிஷ் மோடுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால க்ரூட பொறுத்தவரையும் வித்து வாங்குவது நல்லா இருக்கும். நரசிம்மன் சார் நீங்க சொல்லுங்க, தி ஹோல் இயருக்கு நீங்க ஒரு மந்த்துக்கு, அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ன்ற மாதிரி ஹோல் இயருக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க முன்கூட்டி அதாவது சொல்லிடுவீங்களா? உங்களுக்கு அது கணக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா இந்த 1 இயர் எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா அந்த நம்ம சொல்றதை வச்சு யாரும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது டே டு டே பிளக்சுவேட் ஆகிற ஒரு சந்தை ஆனதுனால இவ்வளவு ஹை வாலடைல்ல 1 இயர், இப்ப சப்போஸ் நவம்பர்ல மார்க்கெட் நல்லா இருக்கும்னு சொல்றோம் வச்சுங்க, நவம்பர் மட்டும் ஒருத்தர் வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணுவாங்கன்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதுல ஆப்ஜெக்ட் என்ன வரணும்னா அன்றாட எங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்ற வரவங்க தான் 95% இருக்காங்க. அப்ப அந்த தொழிலா செய்யணும்னு வரவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இதுல நம்மளுக்கு என்ன பண்றதுன்ற சீரியஸ்னஸ் இருக்கணும்.
ரெண்டாவது வந்து அவங்களால சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டிவ். ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் we are trying to make them to involve. சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க, இன்றைய மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு என்னென்ன டேட்டாஸ் ரிலீஸ் இருக்கு? இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா யூஎஸ்ல சிபிஓடி டேட்டா இருக்கு, பிளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. ஸோ இதெல்லாம் நிறைய டேட்டாஸ் வந்து வர இருக்கு யூஎஸ்ல. ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னாக்க மெயினா வந்து இந்த கோல்டு சில்வர் அதை பத்தி பேசிட்டோம். அடுத்தது when you come to the base metal ஒரு மிக்ஸ்டா இருக்கும். ஏன்னா அந்த மெயினா வந்து பார்த்தோம்னாக்க சைனால வந்து இம்போர்ட் பார்த்தோம்னாக்க லோவரா இருக்கு, எக்ஸ்போர்ட் வந்து ஓரளவுக்கு மார்ஜினலா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால பேஸ் மெட்டல்ஸ்ல ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மெயினா காப்பர் பார்த்தோம்னாக்க 439க்கு கீழே வந்து அதை வித்து வாங்கலாம், ஒரு 2-3 ரூபாய்க்கு கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது போல நிக்கல் எடுத்தோம்னாக்க ஸ்ட்ராங் சப்போர்ட் 1143. சோ அது மாதிரி அந்த பிரேக் சப்போர்ட் லெவல்ல வந்து அது பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிக்கலையும் வித்து வாங்கலாம். தென் இஃப் யூ டேக் லீடு பார்த்தோம்னாக்க 132க்கு மேல அது வந்து ஒரு பாசிட்டிவ் டர்ன் அவுட் ஆன மாதிரி இருந்தது. ஆனா செல் ஆன் எவ்ரி ரைஸ் இஸ் அ குட் மூவ் ஃபார் லீடு. ஜிங்க பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க 134.90 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலா இருக்கு. ஸோ பை ஆன் எவ்ரி டிப் சிங்க் இஸ் குட். அதே மாதிரி நம்ம வந்து அலுமினியம் எவர்கிரீன் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கு. அது வந்து இப்ப நவ் இட் ஹஸ் மூவ் டவுன் டு சைடுவே மூவ்மெண்ட்ஸ்ல வந்திருக்கு 113-130 லெவல்ல. ஸோ எனி சான்ஸ் அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 115க்கு மேல போச்சுனாக்க மறுபடியும் வந்து ஒரு பெட்டர் கொடுக்கும். அப்படி இல்ல 115 மேல ஏற முடியலன்னா அது மாதிரி கீழே 113 கீழே விழுந்தா ஒரு டவுன் சைடு மொமெண்டம், அதாவது எதர் சைடு மொமெண்டம் வந்து ஒரு ஃபாஸ்டா இருக்கக்கூடும் அலுமினியத்துல ஒன் ஆர் 2 டேஸ். சார் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாண்டியன். வணக்கம் மேடம். சொல்லுங்க பாண்டியன், உங்க கேள்வி யாருக்கு கேட்கணும்? ஆஸ்ட்ரோ கேட்கணும் மேடம், ஜாதகம். ஓகே, கேளுங்க உங்க கேள்வி என்னன்னு. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட இது வந்து மூல நட்சத்திரம், கும்ப லக்னம், தனுசு ராசி. கமாடிட்டில எந்த இது செஞ்சா நல்லா இருக்கும், எப்ப செஞ்சா நல்லா இருக்கும்? உங்களுக்கு இப்போ 2 வருஷமா நல்லா தானே இருந்திருக்கும். நீங்க சில்வர் அண்ட் க்ரூட் ட்ரேட் பண்ணலாம். இல்ல 2 வருஷமா மைனஸ் தான் இருக்கேன். ஏன்? கமாடிட்டில 2 வருஷமா மைனஸ். என்ன கமாடிட்டி லாஸ் பண்ணீங்க? கமாடிட்டில வந்து கிரேட் வெஞ்சர்ஸ்ல தான் நான் ட்ரேட் பண்ணிருந்தேன். அதுல லாஸ் பண்ணிருக்கேன் நான் 2 வருஷமாவே. என்ன கமாடிட்டி இல்ல, கோல்டுலயா க்ரூட்லயா? இப்போ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்ல நீங்க என்ன லாஸ் பண்ணீங்களோ கவர் பண்ணலாம். நேரா வந்தா அணுகுனா நீங்க பண்ணலாம். டைம் நல்லதா இருக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கல் மணிமாறன். வணக்கம். சொல்லுங்க வெங்கல் மணிமாறன், உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? சார்கிட்ட கேட்கணுமா? இப்போ கமாடிட்டில சொல்லுங்க, சத்தமா கேளுங்க. உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க மணிமாறன், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. கமாடிட்டில என்னென்ன தொழில் செய்யலாம், எவ்வளவு அதுக்கு முதலீடு பண்ணலாம்? ஓகே. கமாடிட்டியில ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து குறைந்தது 50,000 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க பெட்டரா இருக்கும். ஸோ இந்த 1 லட்சங்கிறது வந்து ஒரு மினிமம் சொல்றது. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ஒரு முதலீடாக ஒரு தொழிலாக இதை வைத்துக் கொண்டு செஞ்சீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இதுல வந்து இப்ப நாங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கறோம்னாக்க ஆஸ்ட்ரோ பேஸ்ட் இன்புட்ஸ் சார் கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் பேஸ்ட் இன்புட்ஸ் கொடுக்கறோம், டெக்னிக்கல் பேஸ்ட் இன்புட்ஸ் கொடுக்கறோம். இந்த 3 சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஒரு லாபத்தை வேணும் எட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை எட்ட முடியும். அது ரெண்டாவது வந்து அன்றைய தினம் எங்களோட வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணாதான் எதை செய்ய வேண்டும் என்பதையும் சரியா சொல்லும் போது அதை பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். சார் நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க. ஒரு நேயர் வந்து கேட்டிருந்த தனுசு ராசி நான் வந்து க்ரூட் ஆயில் எடுத்து லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதாவது ராசிக்கு ஏற்ப வந்து நம்ம கமாடிட்டிஸ் வந்து சூஸ் பண்ணணுமா சார்? அதையே நீங்க சொல்லிடுவீங்க? இல்ல, அவங்க பண்ற தவறு என்னன்னா என்னைக்கு வாங்கணும் என்னைக்கு விற்கணும்ன்றது தானே மெயின். நான் வந்து இஷ்டத்துக்கு பண்ணுவேன் மார்க்கெட் இல்லை. அவருக்கு என்ன ராசி லக்னமா இருந்தாலும் நம்மளுடைய மெயின் எம்பசிஸ் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தனிப்பட்ட முறையில பண்ணணும்னாலும் கம்பெனில வந்து அணுகுனாங்க இன்னைக்கு வாங்குங்க இன்னைக்கு வித்துடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரா ஒரு பொசிஷன் எடுக்கிறப்போ அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் நல்ல டைம் இருந்தாலும் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது.
சேதுராமன் சார், நீங்க சொல்லுங்க. இன்வெஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் வந்து பிரஷியஸ் மெட்டல்ஸ்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இதற்கு காரணம் என்ன சார்? அதாவது முதலீடு வந்து அது அதிகமா பண்ணதான் உங்களுக்கு லாபம் எடுக்க முடியுமா, இல்ல பேஸ் மெட்டல்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாததுக்கு காரணம் என்ன? இட்ஸ் a பேசிக் திங். பிரஷியஸ் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அதுக்கு வந்து தங்கத்தையும் வெள்ளியும் போட்டு நம்ம ஆசைப்படுத்திடுறோம். சோ அதனால அது மேல எல்லாருக்குமே அந்த மோகம் அதிகமாக இருக்கிறது. அதே பேஸ் மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஓரளவு கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க தான் வந்து பேஸ் மெட்டல்ஸ் வருவாங்க. ஒண்ணு இல்லாதவங்க டைரக்டா போறதுன்னு பாத்தீங்கன்னாக்க பிரஷியஸ் மெட்டல்ஸ் தான் போவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரகு. ஹலோ, சொல்லுங்க ரகு, உங்க கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? ஆஸ்ட்ரோ டெக்னிக் பேசுனுங்க. ஓகே, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. கும்பராசி அவிட்ட நட்சத்திரம், நான் எது ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லுங்க சார். நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுடைய டீடைல் வந்து கொடுக்க சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். உங்க நட்சத்திரம் மட்டும் பார்த்து டேட் ஆஃப் பர்த்தும் கும்பராசி இல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ரெண்டுத்தையும் சேர்ந்து டீடைல் அனுப்பிச்சிங்கன்னா கம்பெனிக்கு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறோம் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டீடைல். பட் பேசிக்கலி கும்பராசி பீப்புள் வந்து சில்வர் அண்ட் க்ரூட் வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் நாங்க அகைன் சொல்றது என்னன்னா உங்க ஃபுல் டீடைல் கொடுத்து நீங்க அட்வைஸ் வாங்கிக்கிறது, அப்பப்போ டே டு டே அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. டீடைல்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா டேட் ஆஃப் பர்த்தும் பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் இது மூணும் இருந்ததுன்னா இன்னும் அக்யூரஸியா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. நரசிம்மன் சார், நீங்க சொல்லுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு வந்து கமோடிட்டி ட்ரேடிங் வந்து எந்த அளவுக்கு லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கு சார்? பெரும்பாலும் அதிர்ஷ்டசாலிங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து சிம்மராசி பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சக்சஸ் ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி ஃபெயிலியர் வரப்போ சிவியரா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் ட்ரேடர்ஸ் அப்படின்னு வாங்க வந்து அவங்களுக்கு சக்சஸ் வர்றதுனால நான் திங்க் பண்றதெல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு போக்குல போறப்போ சடன் வீழ்ச்சி வர வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி கோல்டு நான் ஃபெரஸ் மெட்டல் எல்லாம் அவங்க சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க பெட்டர் வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறப்ப அவங்களுடைய லாஸஸை தவிர்க்கலாம். தேங்க்யூ சார். நீங்க ரெண்டு பேரும் இங்க அரங்கத்துக்கு வந்தது கமோடிட்டி ட்ரேடிங் குறித்து பலவிதமான தகவல்களை வந்து பதிவு செஞ்சீங்க. குறிப்பாக இந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நன்றி சார். கிரேட் வென்ச்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர்கள் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் நிபுணர் திரு லட்சுமி நரசிம்மன் மற்றும் வர்த்தக ஆலோசகர் திரு சேதுராமன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.